காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை. அதுவா, அது என் லட்டு குட்டிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் தேடி பிடிப்பதுந்தன் முகமே. தூக்கம் வருகையில் கண் பார்க்கும் கடைசி காட்சிக்குள் நிற்பதும் உன் முகமே. போகின்றேன் என நீ பல நூறு முறைகள். இதுதான் எங்க ஆபீஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி, உள்ள வாமா, உனக்கு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். தமிழ். ஹாய் கவிதா. ஏன்டா இவ்ளோ நேரம்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கவிதா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேரு தங்க புஷ்பம். டேய், என்னடா சொல்ற? இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்க போற? ஓய் லட்டு, இவ என்னோட கொலீக், பேரு கவிதா. வணக்கங்க. ஹாய். டேய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் உள்ள வா. கவிதா, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு, பரவாயில்ல. இல்ல, ஒண்ணும் இல்ல. மச்சான், டே தமிழ். வா மச்சான். டிபி, இவங்களும் என்னோட கொலீக்ஸ் தான். இவன் பேரு சாம், அவன் பேரு மேத்யூ. ஹாய். வாங்க. வணக்கங்க. டேய், நான் என்னோட கேபினுக்கு போறேன். எனக்கும் டிபிக்கும் 2 காஃபி மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி மச்சான், சொல்லிடுறேன். லட்டு, வாமா போலாம். என்னம்மா, வரும்போது நல்லதான் வந்த, இப்ப என்னமோ முகம்லாம் வாடி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுதுங்க ஏதோ இருக்குன்னு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, கவிதான்னு. அவங்க உங்களுக்கு யாரு? எனக்கு யாருனா? எனக்கு அவ யாரும் இல்லம்மா, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு. அதான் சொன்னேனே, என்னோட கலீக்னு. சரி. லூசு, அவ வந்து கட்டி பிடிச்சாலே, அதனால ஒரு மாதிரி ஐடியா. ஓய் லட்டு, இங்க பாரு. இதெல்லாம் எனக்கும் பிடிக்காதுமா, ஆனா என்ன பண்றது, இங்க எல்லாமே இது நார்மல். எல்லாருமே கேஷுவலா பிஹேவ் பண்ணும்போது நம்ம மட்டும் வேற மாதிரி பண்ணா நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க. இந்த ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ வேண்டியதா இருக்கு. ஐடி கம்பெனினாலே இப்படித்தான் போல. என்ன பண்ண சொல்ற? இல்ல இல்ல, எனக்கும் புரியுது. நான் எதுவும் சொல்லல. பாரா மேடம், பொசசிவ்லாம் ஆகுறீங்க. பின்ன எங்களுக்கும் இருக்குல்ல, அப்புறம் பொசசிவ்னஸ் வரலனா எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ தமிழ். ஐஸ்வர்யா, வாங்க. தமிழ், இவங்க புதுசா இன்னைக்கு தானே வந்திருக்காங்க. நாங்க ஃபீமேல் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஆபீஸை சுத்தி காட்டலாமா? லட்டு, போறியாமா? நீங்களே சொல்லுங்க, போகவா? சரி, போயிட்டு வா. தமிழ். கவிதா, வாங்க. தமிழ், ஒரு நிமிஷம் என்னோட கேபினுக்கு வர முடியுமா? டிபி வெளியே போயிருக்கா. அவ வந்தோடனே அவளையும் கூட்டிட்டு வரேனே. இல்ல, பர்சனலா கூப்பிடல, ஆபீஷியலா ஒரு டவுட் இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டேன். சரி, ஓகே, வரேன், போங்க. கவிதா, சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? தமிழ், ஆர் யூ சீரியஸ்? எதுக்கு? உண்மையாவே நீ அந்த பொண்ணை தான் லவ் பண்றியா? அவளதான் கல்யாணமும் பண்ணிக்க போறியா? ஆமா, இதுல என்ன டவுட்டு? தமிழ், எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. இங்க நம்ம ஆபீஸ்ல உனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஈவன் நான் கூட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். சோ வாட்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். டேய், என்னடா டேஸ்ட் உனக்கு? நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஐடி கம்பெனிக்கு வர எப்படி ட்ரெஸ் பண்றதுன்னு கூட தெரியல. இவ்ளோ ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர, ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு. இவளை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? ஸ்டாப் இட் கவிதா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி ட்ரெஸ் போடணும்ன்றதுல அவளோட சாய்ஸ். அதை நீ முடிவு பண்ணாத, ஓகே? ஐ எம் சாரி. நான் அப்படி மீன் பண்ண வரல. பட் என்னால் ஏற்றுக்க முடியலடா. இந்த ஆஃபீஸ்லேயே நிறைய பேர், ஏன் நம்ம மேக்னா அவ்வளோ அழகாக இருப்பா, அப்படி வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நீ ஏண்டா இவளை போய்? அதாண்டா எனக்கு சுத்தமாக புரியல. இல்ல, எனக்கு புரியல. என்ன நீ இவளை போய் லவ் பண்ணியா? இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு இவ்வளவு இலக்காரமா கேக்குற? இங்க பாரு, இந்த ஆபீஸ்ல நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே வராத ஒரு ஃபீல் எனக்கு அவகிட்ட மட்டும்தான் வந்துச்சு. அவ எனக்கு சாமி மாதிரி.
அவன் என் பக்கத்துல இருக்கிற ஒரு நொடியும் எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த அளவுக்கு அவன் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம், அவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் வர ஃபீல் எனக்கு உங்க யார்கிட்டயுமே வரல. ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய், உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்தது தானே. தமிழ், நான் பேசுனது தப்புதான். ஐம் சாரி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. நீங்களே இப்படி இன்னொரு பொண்ணை புல் டவுன் பண்றீங்க. நீங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு பசங்களை குறை சொன்னா எப்படி? ஒரு பொண்ணு அழகா இல்ல, அறிவா இல்ல, அசிங்கமா இருக்கா, கேவலமா இருக்கான்னு நீங்களே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை புல் டவுன் பண்றீங்க. ஆனா இதுவே பசங்க பேசினா ரொம்ப கொதிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கேட்கறதுக்கான ரைட்ஸே கிடையாது. தமிழ், நான் பேசுனது தப்புதான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு தமிழ். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. அவசரம் பார்த்து வானம் கூட லட்டு, குருவி. அழுறியா? எதுக்கு அழுற? உனக்காக நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்குமே அழக்கூடாது, சரியா? லட்டு, இங்க பாரு. அழாத லட்டு. அழாம என்ன பார்த்து சரி. என்னங்க, நம்ம இங்க இருந்து போலாமா? போலாம். ஆனா நீ சிரிச்சாதான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன். போலாங்க, ப்ளீஸ். சரி, வா போலாம். ஹலோ வைஃபி, குட் மார்னிங். ஹாய்டா, குட் மார்னிங். அப்புறம் நைட்டு கிறிஸ்மஸ் தாத்தா சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் பண்ணிட்டடா நீ. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. தேங்க்யூ இந்திரன். சரி, சாப்பிட்டியா? இல்லடி, இப்பதான் எந்திரிச்சு காஃபியே குடிக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடா. அம்மா ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வரேன்னாங்க, இன்னும் வரல. இரு, நான் போய் பாக்குறேன். அப்படியே லைன்ல இரு. உன்னை எண்ணித்தானே உள்ளம் வாடி போனேன். சிக்கன் 65 ஏன் உயிரே, ஏன் உயிரே. ஒத்தையில அத்த மக ஒன்ன ரசிச்சு ருசிச்ச மக. கண்ணு ரெண்டும் மூடலையே, மூடினா நிம்மதி உன்னை சாப்பிடுவா. ஐயோ, சுடரம்மா, நான் வந்துட்டேன். எனக்கும் 65 வேணும் அம்மா. பாவிமானோ விட்டுட்டு சாப்பிட்டேனா உனக்கு வாந்தி பேதி ஆகும் அம்மா. ஐயோ. ஏய் நில்றி. ஏய் 65 கொடுத்துட்டு போடி. ஒரு பீஸ் விடாம எல்லாத்தையுமே நானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். வந்து புடுங்கிட்டு போயிட்டான். இருடி வரேன். ஐயோ, ஓடி வந்துட்டு தூக்கிட்டு அம்மா பின்னாடி துரத்திட்டு வராங்கடா. ஏய் சீரியஸா வேற லெவல் பண்றீ. அம்மா பயங்கரமா ஃபன் பண்றாங்க. நீ காதுல வச்சுட்டே தானே போன. அம்மா பாட்டின பாட்டு ஃபுல்லா நானும் கேட்டேன். செம்மையா இருந்துச்சு. அதுவும் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குடி. ஏய், அம்மா செம்மையா பாட்டு பாடுவாங்கடா. ஆனா பாட சொன்னா பாடவே மாட்டாங்க. யாருமே இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள எதையாவது கிண்டிக்கிட்டு சூப்பரா பாடிட்டு இருப்பாங்க. தெரியாம போய் வீடியோ எடுத்து வச்சிருவேன் நான் நிறையா. ஏய் பேச குடுறி. எதுக்கடி தூக்கிட்டு வரணும்? மா போமா, அவ்வளவு தட்டு நிறைய வச்சிருக்கீல, ஒன்னு தானே தூக்கிட்டு வந்தேன். சரி சரி பொழைச்சு போ. நான் வந்து உட்காரு. வா வா, வந்து உட்காரு. ஏய் உனக்கு அந்த ஒரு பீஸ் மட்டும்தான். என் தட்டுல இருந்து ஏதாவது எடுத்தேன், கோழி உரிச்சு 65 போட்ட மாதிரி உன்னையும் போட்டுருவேன். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ஏய் என்னடி அப்பல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். எதுவுமே பேசாம போனை மட்டும் காதுல வச்சுட்டே இருக்க. பேசிட்டு சீக்கிரம் வை. சொல்லு இந்திரன். எது இந்திரனா? இந்திரனா? சி, அவன்கிட்ட போய் யாருமா பேசுவா? அவன்லாம் ஒரு மனுஷனா? இது என் ஃப்ரெண்ட் இந்துமா. யாரு? இந்துவா? இந்துன்னு யாரடி உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமா, இன்னமுமா அந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க? இந்து சந்து பொந்துன்ட்டு. ஐயோ கடவுளே. சும்மா சும்மா இருமா. அவ காதுல விழுந்துருச்சுன்னா வருத்தப்பட மாட்டாளா? இந்து சொல்றீ. நிம்மதி, அப்புறம் நானே சொல்லணும்னு நினைச்சேன். மத்தியானத்துக்கு மேல நம்ம 2 பேரும் தமிழ் மொழி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாண்டி. நீ கிளம்பிடு, ஓகேவா? நம்ம டிலே பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். சரிடி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம போயிட்டு வரலாம். ஆண்டி, நான் கிளம்பிட்டு உனக்கு கூப்பிடுறேன்டி. நான் இப்ப வைக்கவா? ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுடி ப்ளீஸ் டி. இல்லடி, நான் இன்னும் சாப்பிடவே
இல்ல, பசிக்குது, அதான் வைக்கவான்னு கேட்டேன். சரிடி, நீ போய் சாப்பிடு. நிம்மதி, ஐ லவ் யூ டி. சேம் டு யூ டி. சேம் டு யூ. என்னடி இது சேம் டு யூ பிளஸ் டு யூன்ட்டு அழகா நச்சுன்னு ஐ லவ் யூ இந்திரன் அப்படின்னு சொல்லிடி. டேய் மூடிட்டு போன வைடா டப்பா தலையா. சந்துரு, தன்மை தன்மை என்னாச்சு தன்மை? தன்மை பாத்து. என்னன்னு தெரியல சந்துரு, எந்திரிச்சதுல இருந்து ஒரே வாமிட்டிங்கா இருக்கு, தலை வேற ரொம்ப சுத்துது. ஹே தன்மை இரு இரு, குந்தா தண்ணி குடி தண்ணி குடி. வா வந்து உட்காரு, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். பாத்து பொறுமையா உட்காரு. தன்மை இரு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். வயிறு வேற வலிக்குது அம்மா. தன்மை, வளரம்மா, என்னமாச்சு? தெரியலம்மா, காலையில எந்திரிச்சதுல இருந்தே தலை சுத்துது, ஒரே வாமிட்டிங்கா இருக்கு, வயிறு வேற வலிக்குதுமா. தன்மை, அம்மா ஏதாவது ஃபுட் பாய்சனிங்கா இருக்க போகுது, ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சிட்டு வந்துடலாமா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா அவங்க மயக்கம் வருது வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க என்னமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? இருடா, எல்லாத்துக்கும் அவசரம் தான் அந்த பயலுக்கு. தன்மை நீ சொல்லுமா, டேட் எதுவும் தள்ளி போயிருக்காமா? மலரம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் இல்லை. தன்மை என்னம்மா சொல்ற? அம்மா, நீங்க நினைச்சது நடக்கணும்னா நாங்க சேர்ந்து வாழ்ந்துருக்கணும்ல, நாங்க இன்னும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கலமா. என்ன கண்ணு இப்படி ஒரு குண்டை தூக்கி தலையில போடுற? ஏமா, ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா அன்பா தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? அம்மா, உங்களுக்கு வெளியிருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியுதுமா, நாங்க ஏதோ பேருக்கு தான் ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம், மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்லம்மா. டேய் சந்துரு, என்னடா தன்மை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாமா, தன்மை சொல்றதெல்லாம் உண்மைதான். நேத்து நைட்டு ரோட்டு கடையில முட்டை புரோட்டா கேட்டா, அதை வாங்கி கொடுத்தேன், அதுதான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். டேய் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாது சொல்லுங்கடா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும்மா, வேற எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? சரி, ஒருவேளை உனக்கு பழசே ஞாபகம் வரலனா என்னடா பண்ணுவ? டேய் பாவண்டா அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு, நீ தானடா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். மலரம்மா, சந்துருவ திட்டாதீங்கம்மா, நான் இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். அவரு என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே எனக்கு அது போதுமா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். டேய் பாத்தியா அவ என்ன சொல்றான்னு பாத்தியா? அவ உன் மேல உயிரே வச்சிருக்காடா, அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானடா. சந்துரு, நான் சொல்றத கேளுப்பா, யார் யாருக்கோ எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் ஆகுது, சில பேருக்கு பிடிச்ச ஆகுது, சில பேருக்கு பிடிக்காமலே ஆகுது, ஆனா அதுக்காக எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை வாழாம இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும்பா. நான் சொல்றத கேளுப்பா, தன்மை பாவம்பா. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்து சொல்லுங்கப்பா. தன்மை, நான் வேணா உங்க அம்மாவை வர சொல்லவாமா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுறியா? இல்லம்மா வேண்டாம், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நான் சந்துரு கிட்டயே பேசுறேம்மா. சரி கண்ணு, ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க, நான் உனக்கு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன், அது நல்லா ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சரிம்மா. தன்மை